இந்த படம் நடக்காதுன்னு சொன்னவங்க, தயாரிப்பாளர் இல்லைன்னு சொன்னவங்க, அப்புறம் வந்து இந்த படமே வந்து டேக்கப்பே ஆகாது அப்படின்னு சொன்னவங்க, அஜித் சினிமா துறை விட்டு போயிட போகிறான்னு சொன்னவங்க, அஜித் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்லன்னு சொன்னவங்க, எல்லாருக்குமே சேர்த்து தலையிலே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க. ஒருத்தன் இருக்கான் 13 கண்ட்ரிகள் தேடிட்டு இருக்க ஒரு ஆள், அவனால தான் இது முடியும் அப்படின்னு துணிவு படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்ல அதை பேர் சொல்லுவார். யார் அவர் அப்படின்னு சொல்லுவார், டார்க் டெவில் அப்படின்னுவார். நீங்கள் துணிவு படம் பார்த்தீங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் அஜித்தோட கேரக்டரே டார்க் டெவில் தான் சொல்லுவாங்க. ஸோ டார்க் டெவில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசண்டாக சமீபத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிக்கக்கூடிய அடுத்த படத்துக்கு டைட்டில் டேர் டெவில் அப்படின்னு வச்சுருக்காங்க. டேர் டெவில்னா என்னென்னா, எதற்கும் அஞ்சாதவர், எதற்கும் துணிந்தவர், அழிக்க முடியாதவர், பல விஷயங்கள் சொல்லலாம். பல தமிழ் அர்த்தம் அதுக்கு பல ரூபத்தில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த டைட்டிலை வச்சுருக்காங்க, டேர் டெவில். சரி, டேர் டெவில் டைட்டில் ஓகே. ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எடுத்த படம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் டைட்டில் இருக்கும். உங்கள் ட்ரிபிள் ஏ, அன்பானதவன், அடங்காதவன், அசராதவன், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி, இப்போது டேர் டெவில். டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம், அதை ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். சமூக ஊடகங்களில் பல பேர் வந்து பல விதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அஜித்குமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் இல்லை, அஜித்குமார் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அஜித்குமாரை வைத்து தயாரிப்பாளர் எடுக்க படம் இல்லை, அஜித்குமார் கேட்கும் சம்பளத்தை கொடுப்பதற்கும் தயாரிப்பாளர்கள் இல்லை, அதனால் அவரது மேனேஜர் அங்கங்கே தயாரிப்பாளர்கள் வாசலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல விதமான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் விசாரித்த ஒரே ஒரு விஷயம்தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் இல்லை, எதனால், என்ன காரணம், அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க ஆள் இல்லையா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். அஜித்குமார் அவர்கள் இப்போது உங்களுக்கே தெரியும், ரேஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ரேஸில் பிஸியாக இருக்கிறதுனால அவர் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம், அதாவது எப்பப்பெல்லாம் பிரேக் இருக்கோ அந்த டைமில் தான் நான் படத்தை நடித்து கொடுக்க முடியும் என்னால். அதனால் அந்த டைமுக்கு ஓகேனா நான் படம் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் இவருக்கு கொடுக்க சம்பளம் என்னென்னா ஒரு 150-200 கோடியாக சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. எந்த ப்ரொடியூசருமே வந்து கையில் காசை வச்சுக்கிட்டு பொறுமையாக எடுக்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் வாங்குவாங்க, இல்லை ஃபைனான்ஸ் வாங்கின பிறகு ஒரு ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ண பிறகு மீதி காசை செட்டில் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவருக்கு ஃப்ரீ டைமில் பிரேக்கில் இருக்கும்போது மட்டும் நம்ம படம் பண்ணால் நம்ம வட்டி கட்டணும், ஃபைனான்ஸுக்கு எத்தனை மாதம் டிலே ஆகும், இவர் சொல்கிற கணக்கு பார்த்தா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுமே, அது வரைக்கும் நம்ம வட்டி கட்டிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் பிரேக் கிடைக்கும்போது நடிக்க வரும்போது நம்ம படம் பண்ணால் நம்ம தேவையில்லாமல் அத்தனை கோடிக்கு நம்ம வட்டி கட்டி உட்காந்துருக்குமேன்ற ஒரு பிரச்சனைனால தான் யாருமே வந்து முன் வரல. இதுதான் உண்மையான ரீசன். அதுக்குள்ளே என்னன்னே தெரியாமல் உட்காந்து அஜித்துக்கு தயாரிப்பாளர் இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த படத்தை தயாரிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ஹார்ட் ப்ரொடக்ஷன்ஸ், ஷாலினி அஜித்குமார், அஜித்குமாரோடைய மனைவி தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது மேக்ஸிமம் அஜித் அவர்களுடைய பேனர் தான். ஒரு இதுக்காக வந்து அஜித்குமாரோடைய மனைவி வந்து தயாரிப்பாளராக இருக்காங்க. சரி, ரைட்டு. ஏன் இவங்க தயாரிக்கிறாங்கன்னா, சொந்த பேண்டுன்றதுனால நமக்கு எப்பப்பெல்லாம் பிரேக்கில் இருக்குமோ அப்பப்பெல்லாம் வந்து நம்ம படம் நடிச்சுக்கலாம். இது வேறு தயாரிப்பு நிறுவனமாக இருந்தால் தானே பிரச்சனை, இது நம்ம சொந்த தயாரிப்பு நிறுவனமாக இருந்தால் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்காக ஃபைனான்ஸ் பண்ண பல ஃபைனான்சியர்ஸ் ரெடியாகவே இருக்காங்க. அது ஆல்ரெடி உறுதியாக ஆகிடுச்சு. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஃபைனான்சியர் வந்து இந்த தயார் பண்ணுறது நான் பணம் தரேன், நீங்கள் படம் பண்ணுங்கள், எவ்வளோ இது எத்தனை காலத்தில் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ண பிறகு தான் இந்த தயாரிப்பு நிறுவனமே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, டேர் டெவிலுடைய கதை என்ன அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து விசாரித்து பார்த்தேங்க சார். அவங்க என்ன சொன்னாங்களா, சார் இந்த படம் வந்து சமீபத்தில் உங்களுக்கே தெரியும், பாரதி ராஜா அவர்கள் இறப்புக்கு வந்து நடிகர் பார்த்திபன் வந்திருந்தார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நடிகர் பார்த்திபன் வந்து இந்த கதையை கேட்டார். அந்த கதை வந்து வேறு லெவலில் இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், நிஜமாகவே சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பார்த்திபன் சார் பேசியிருக்காரு. அவர்கிட்ட சார் உண்மையாக சொல்கிறேன் சார், வேறு லெவலில் கதை சார், இது எப்படி தான் யோசிச்சான்னு தெரியல ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் அஜித் வந்து கரெக்டாக செட் ஆகக்கூடிய ஆள் சார் இந்த கதைக்கு அப்படின்ற மாதிரி வந்து
அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நண்பர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், என்கிட்டயே சொன்னார், சார் வேறு லெவலுக்கா சார், எப்படி குட் பேட் அகிலில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் எல்லாருமே திருப்திப்படுத்தும் சார். இந்த படம் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்துருக்காங்க சார் அப்படின்னு. சரி சார், இந்த படத்தோடைய ஃபஸ்ட் லுக் எப்போ சார் வரும்ன்ற மாதிரி கேள்வியும் கேட்டேன். ஃபஸ்ட் லுக் வந்து நான் பார்த்துட்டேன். அஜித் அவர்கள் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் மீசை இல்லாமல் வந்து வேறு லெவலில் இருக்கா சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. ஆனால் மற்றபடி எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டேன் சார். ஃபஸ்ட் லுக் வந்து உண்மையிலே வேறு லெவல் சார். ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டேன். படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் 2nd வீக்கில் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். நானும் ஒரு சந்தர்ப்பம் கேட்டேன் சார், மீட் பண்ண முடியுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன் சார், நம்ம ஒரு நாள் எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. சார், டேர் டெவில் திரைப்படம் வந்து எப்போ சார் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்டது. அவர் ஒன்று என்ன சொன்னார் சார், May 1, 2027 அஜித் பிறந்த நாளுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சார். நிச்சயமாக வந்து ஏன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு 5, இது ஒரு 4, 8 வருடது, ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்குது சார். அதுக்குள்ளே படத்தை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் May 1 பிளான் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 5 இல்லை ஜூன் ஜூலையில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலாக பார்த்து பிளான் பண்ணுறாங்க சார். இதுதான் உண்மையிலேயே வந்து பிளானிங், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிளானிங். டேர் டெவில் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு குட் பேட் அக்லியில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு மாஸான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாரோ அதே மாதிரி டேர் டெவில் திரைப்படத்துலேயும் நிறைய விஷயங்களில், அதாவது தமிழ் சினிமா பார்க்காத ஒரு திரைப்படமாக இருக்கும், ஒரு புது விதமான ஒரு கதைக்களம் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்கிட்ட வந்து அதான் சொன்னது. நான் எந்த விஷயத்தையுமே மறைக்கக்கூடாதுல்ல, உண்மையை சொல்லிடணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து ஒரு புது விதமான கதைக்களம், ஒரு புது விதமான முயற்சி. உண்மையை சொல்லப்போனால் அஜித்தோடைய முந்தைய ரெக்கார்டுகள் எல்லாத்தையுமே இந்த படம் வெளியாகும்போது முறியடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம படம் வெளியதுக்கு முன்னாடியே 1000 கோடி அடிக்கும் 2000 கோடி அடிக்கலாம் நம்ம சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் படங்களுடைய வசூல்களை இந்த படம் வந்து ஓரங்கட்டும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது சார். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை இந்த படத்துக்காக கையாண்டிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். சாரி, டேர் டெவில் டைட்டில் வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் டைட்டிலை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா படத்தில் பல புதுவிதமான சம்பவங்கள், இதுவரை பார்க்காத அஜித், ஸோ இதுவரை யாருமே பார்க்காத ஒரு புதுவிதமான கதைக்களம், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டதுனால தான் இது வந்து டேர் டெவில் அப்படின்ற மாதிரி வந்து டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்த செய்தி. இந்த படத்துடைய கதை என்ன, இந்த படம் எந்த மாதிரி உருவாக போகுது அப்படின்றதுல நம்ம மேலும் பல வீடியோக்கள் நம்ம பேச தான் போகிறோம். இப்போதைக்கு எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இந்த படம் நடக்காதுன்னு சொன்னவங்க, தயாரிப்பாளர் இல்லைன்னு சொன்னவங்க, அப்புறம் வந்து இந்த படமே வந்து டேக்கப்பே ஆகாது அப்படின்னு சொன்னவங்க, அஜித் சினிமா துறை விட்டு போயிட போகிறான்னு சொன்னவங்க, அஜித் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்லன்னு சொன்னவங்க, எல்லாருக்குமே சேர்த்து தலையிலே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.